வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை ரொம்ப 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 குறைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைவாகவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ, வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்பவுமே குறைவாக இருக்க போகுது. லாபம் அதிகரிக்க போகுதுங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 50 ரூபா வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பூக்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்குது. லாபம் அதிகரிக்கும், செலவு குறையும். வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருங்க. 10 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. ஏன்னா வெயில் இப்போ 2-3 நாளாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வெயிலுக்கு தேவையான கொடைகள் மற்றும் நீர்ச்சத்தான பழங்கள், காய்கறிகளை எடுத்துக்கிட்டு வாங்க. நீங்கள் இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் தெரியணும்னா நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. அந்த வீடியோவை பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போனீங்கன்னா அதில் வர்ற பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கலாம், லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நாளைக்கு பூக்களோட விலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி.